ஹே கைஸ், வெல்கம் பேக்ஸ் டு மை வீடியோ. ஓகே, இவ்வளோ நாள் எங்கடா போனேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஏற்கனவே சொன்னது எனக்கு பப்ளிக் எக்ஸாம் வந்துருச்சு. அதனால் நான் எக்ஸாம்ஸ் இவ்வளோ நாள் முடிக்கிறக்கே இவ்வளோ நாள் ஆகிப்போச்சு. இப்போ இன்றைக்கி தான் எக்ஸாம் முடிஞ்சு. அதோட இன்றைக்கி வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். மேபி நான் 26 இன்றைக்கி இல்லை நாளைக்கு அப்லோட் பண்ணிடுவேன். ஐபிஎல் வேறு வரப்போகுது. நம்ம பார்த்தீங்கன்னா மை கரியர் பண்ண போகிறோம். மை கரியர் வந்து ஏற்கனவே WCCயில் பண்ணி அது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் இருக்குது. அண்டு இதுவுமே பண்ணலான்ட்டு இருக்கேன் கேம் சேஞ்சரில். அது என்ன மாதிரி மெத்தடில் அப்படின்னா, நம்ம கேரக்டர் மட்டும் வச்சு விளாட போகிறோம், மற்றபடி எதுவுமே பண்ண போகிறதில்ல. அதாவது கடைசி 5 ஓவரில் ஃபஸ்ட்டு 5 ஓவர் நம்ம பவுலிங் போடலாம். அதே மாதிரி பேட்டிங் வந்து மற்றவங்களோட பேட்டிங்கில் வந்து ஆட்டோ ப்ளே பண்ணலாம். அண்ட் ஒரு சில டைம் மட்டும் நம்ம ஒரு சில பேரோட பேட்டிங்கோ பவுலிங்கோ போடுற மாதிரியோ இல்லை ஆடுற மாதிரியோ இருக்கும். அது வந்து நான் உங்களுக்கு காட்ட மாட்டேன். அண்ட் சிஎஸ்கேவோட எக்ஸாக்ட் ஸ்குவாடு தான் வச்சிருக்கேன். நம்ம நேற்று அன்னைக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் இந்த டீமுக்குள்ளே வந்திருக்கும். ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஆல்ரவுண்டரா. ஓகேவா? ஓகே, ஓவராக பேசாமல் வீடியோவை ஆரம்பிச்சிடலாம். ஓகே, முதல்ல நான் ஆட்டோ ப்ளே பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ 5 ஓவர் நம்ம வந்து கடைசி 5 ஓவரில் இருக்கோம். ஃபஸ்ட்டு பால் 6. இந்த கேமில் நான் வந்து நல்லா பவுலிங் பேட்டிங்லாம் நல்லாவே பண்ணுவேன். ஆனால் இப்போ கொடுத்துருக்க இந்த அப்டேட்டட் வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங்கில் கொஞ்சம் சொதப்புற மாதிரி இருக்குது. அண்ட் பவுலிங் நல்லாவே வரும். ஓகேவா? ஒரு ஷார்ட் பால் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபீல் செட் பண்ணலை, ஆனால் அவர் இந்த பக்கம் அடிச்சிட்டார். மறுபடியும் ஒரு பவுண்ட்ரி, ஒரு 6 ஒரு 4 ரன்ஸ் கன்சீட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் விக்கெட் கண்டிப்பாக எடுப்போம். ஒரு யாக்கர் லென்த்தில் ஒரு டெலிவரி. ரிஷப் பண்ட் 137 ஃபார் 3 இருக்கு. நல்லா தட்டிட்டு போகிறாரு ஸ்ட்ரெயிட்டில். அண்ட் கேமில் புது செலிப்ரேஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் போக போக பார்ப்பீங்க. அண்ட் ப்ரொஜெக்டர் ஸ்கோர் 174, 179, 188. நிச்சயம் ப்ரொஜெக்டர் ஸ்கோர் வந்து வந்துடும். அப்புறம் மோத் லேக்னு ஒரு கேம் பண்ணிட்டுருக்கோம், அதுவுமே பண்ணுவோம் அடுத்த பார்ட். ஓகே அடுத்த ஓவர் ரொம்ப ஓட்டாச்சு. அண்டு போன ஓவரில் வெறும் ஒரு 5 ரன் தான் வந்திருக்கு. 100 கம்பத்தை வச்சு நான் போட்டேன். அதை ஏன் காட்டலை, நம்மளோட கேரக்டரை பட்டே ஃபோக்கஸ் பண்ணணும் தான் காட்டலை. மற்றபடி வேறு யாரோட கேரக்டர்ஸுமே நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். பவுலிங்க்கு யூஸ் பண்ண மாட்டோம், பேட்டிங்க்கும் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஒரு சில டைம் அவங்க எந்த மாதிரி ஆடுவாங்களோ அதே மாதிரி ஆட ட்ரை பண்ணுவோம். திரும்பி யார் ரிசர்வ் பண்ணிட்டுருக்காரா இல்லை இவரையா தெரிலையே. பதோனியா நல்ல டெலிவரி. ஃபஸ்ட் ஓவரில் கம்பேர் பண்ணும்போது இப்போ நல்லாவே டெலிவரி போட்டுக்கிட்டு இருக்கோம். ரிஷப் பண்ட் அது இல்லை, யார் இது? பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு விக்கெட். யார்? ஸ்டெம்பு வேறு திருச்சிருச்சு. பதோனி தான் விக்கெட் இருக்கார். ரிஷப் பண்ட்டு நான் ஸ்ட்ரைக்கில் இருக்கார். அவர் ரொம்ப டேஞ்சர். ஏன்னா இன்னும் ஒரு ரொம்ப நேரத்துக்கு நிற்க வைக்கக்கூடாது. அசரங்கா இவருமே கொஞ்சம் டேஞ்சர். அந்தளவுக்கு டேஞ்சர் இல்லைனாலுமே கூட பேட்டிங் ஆடக்கூடியவர் தான். அதனால் இவர் எவ்வளோ சீக்கிரம் விக்கெட் எடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எடுக்கணும். அண்ட் இதான் நம்ம டெபியூ பர்ஃபார்மன்ஸுங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு நல்லா பண்ண பார்க்கணும், அதுதான் முக்கியம். அண்ட் நான் பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் நம்ம கேரக்டர் முடிஞ்சுன்னா இப்போ அவுட் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது நம்ம வந்து மற்ற கேரக்டர் வச்சு விளாட மாட்டோம், மோஸ்ட்டாக விளாட மாட்டோம், தோனி கேரக்டரை தவிர்த்து. ஓகேவா? தோனி ஒரு சில டைம் இந்த மேட்ச்சை வந்து இப்போ கடைசி ஒரு 6 ரன் தான் இருக்க போகுது, 15 பாலுக்கு 16 பாலுக்கு அந்த மாதிரி டைமில் வேணால் ஒரு 2 பால் சும்மா ஆடுவோம். அதை தாண்டி வேறு எதுவும் பெருசாக பண்ண போகிறது கிடையாது. இந்த ஓவர் குவைட்டாக போயிட்டுருக்கு. ஒரு விக்கெட் அந்த மாதிரி. ஆனாலும் அசரங்கா சிங்கிள் தட்டிட்டார். கடைசி பால் கரெக்டாக சிங்கிள் தட்டிட்டார். ரிஷப் பண்ணிட்டு அப்படியே நான் ஸ்ட்ரைக்கில் இருக்கார். அதான் பிரச்சனையே. அவர் டெத் வரைக்கும் விடக்கூடாது. ஓகே, போன ஓவர் வந்து மேட் என்ட்ரி செமையாக போட்டு ஒரு ஹேட்ரிக்கை மிஸ் பண்ணாலும் 3 விக்கெட்டு லாஸ்ட் ஓவரில் எடுத்துட்டார். அவரோட லாஸ்ட் ஓவரில் அண்டிங்க ரிஷப் பண்ணிட்டு ஒரு சரியான ஹெலிகாப்டர் ஷாட்டில் ஒரு 6. 20th ஓவர் ஃபஸ்ட்டு பாலே ஒரு 6. அடுத்த பால் கண்டெயின் பண்ணி ஆகணும். ஒரு யாக்கர் லென்த்தை மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். ஏன்னா யாக்கர் லென்த்தை வந்து நமக்கு கை கொடுக்கும் டெத்தில் நல்லாவே. அதுவும் ஒரு 6 சரியான ஷாட்டு. 50 போட்டாருங்க ரிஷப் பண்ட். கேப்டன் ஸ்நாக் 175. சொன்ன மாதிரியே வந்துருச்சா? ப்ரொஜெக்டர் ஸ்கோர் காமிச்சாலே வந்துடும். அண்ட் இவங்க பேட்டிங் அந்தளவுக்கு இருக்காதுங்க, அதனால தான் மோஸ்ட்டாக பண்ணல. நீங்கள் ஆற்றுல ஃப்ளாட்டாக போகுது, கேட்ச்சு. பர்ஃபெக்ட் ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட் எக்ஸிக்யூஷன் கரெக்டாக பண்ணியிருக்கோம். அண்ட் இங்கே ஒரு செலிப்ரேஷன். ஆயுஷ் மாத்திரை நாமளும் செலிப்ரேட் பண்ணுறோம்.
ஷெப்பன் கான் ஃபார் 52. சரியான டெலிவரி. கேட்ச் பிடிச்சது ஆயுஷ் மாத்திரே. நம்ம ஏற்கனவே தான் இருக்கிறது அதிகமாக இருக்க டீமில் இருந்தாலும் முக்கியமான ஒரு விக்கெட் எடுத்திருக்கோம். அதனால் சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். 33 ரன் கன்சீட் பண்ணி 2 விக்கெட்டு. நல்ல ஸ்பெல்லுன்னு சொல்ல முடியாது, மோசமான ஸ்பெல்லுன்னு சொல்ல முடியாது. ஆவேஷ்கான் ஒரு சிங்க். சைக்கிளில் பார்த்தீங்களா யார் நிற்போம்? சின்னவர் யாருன்னு தெரிஞ்சவங்களா கமெண்ட் பண்ணுங்கப்பா. அர்ஜுன் டெண்டுல்கர், சச்சின் டெண்டுல்கரோட பையன். அண்ட் இவருக்கு பேட்டிங் அந்தளவுக்கு வராது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நமீஸ் மாதிரி தான் வச்சுக்கோங்க. டெய்ல் எண்டர் வேறு, அதனால் ஈஸியாக அவுட் ஆகிடுவார். ஒரு ஆக்கள் எழுதி வைப்போம், அடிச்சிட்டாரு. டெய்ல் எண்டர் சொன்னதெல்லாம் கேட்டிருக்கும் போல். சந்தோஷம் வந்தால் ஆவி கூட பிடிக்க தெரியாது, அந்த ஆள் பிடிக்கிற அளவுக்கு வீக்காக இருந்திருக்கேடா. நீ எல்லாம் என்னடா தீவிரவாதி. நம்மளை ஒரு பவுலர், அதுவும் அர்ஜுன் டெண்டுல்கர் வச்சுருக்காரு. பரவாயில்ல, இப்போ தான் அவர் கல்யாணம் வேறு ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். வாழ்த்துக்கள் ப்ரோ. கல்யாண கையோட இந்த வருஷம் ட்ராஃபி அடிச்சாலும் வந்திருக்கீங்களோ? காற்றுல ஹெலிகாப்டர் ஷாட்டுக்கான ஒரு அட்டம்ப்ட் எடுத்தார், முடிஞ்சு போச்சு. இன்சைட் சர்க்கிள் கூட தாண்டல. நீங்கள் டெலிவரி முன்னாடியே போட்டிருக்கலாம். ஸ்லோயர் ஒன்று தான் ரிசர்வ் பண்ணிட்டு ஸ்லோயர் ஒன்று தான் போட்டோம். இவருக்கு ஸ்லோயர் ஒன்று போடல, இவருக்கு ஒரு இன்ஸ்விங்கர் டெலிவரி யாக்கராக வச்சோம். இந்த மாதிரி பவுலிங் டிப்ஸ்லாம் நம்மக்கிட்ட நிறைய இருக்குது. ஓகே, நம்ம இப்போ தான் டிபியூ இருக்கோம். நம்ம ஸ்டாட்ஸை பார்க்குறீங்க. பெருசாக எதுவும் ரன் அடிக்கலை. அண்ணன் இது ஆஃப்லைனில் விளாண்டது, எங்கன்னா குயிக் பிளேயில் விளாண்டது. இப்போ நம்ம டோர்னமெண்ட் பேசிக்கில் ஆடிட்டு இருக்கனால அது காட்டலை. ஃபீல்டு என்னமோ வேறு மாதிரி இருக்க மாதிரி தெரியுது. அர்ஜுன் டெண்டுல்கர் ஓவர் தான் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு, 2 விக்கெட் எடுத்திருக்காருக்கு. நல்லா போடுதா இல்லை நம்ம ஆளுங்க அவ்வளோ வீக் ஆடுறாங்களான்னு தெரியல. சாம்சன் இந்த பக்கம் 42 இருக்கார். அண்ட் நம்ம இந்த பக்கம் நல்லா ஆடணும், கடைசி வரைக்கும் நிற்கணும். அதுதான் மெயின். முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேட்டிங்கில் ஒரு நல்ல கான்ட்ரிபியூட் பண்ணணும். அதுதான் என்னோடய ஒரு எண்ணமாகவே இருக்குது. ஏன்னா பவுலிங்கில் ஒரு 3 விக்கெட் நல்லா எடுத்துருக்கோம். ஆனால் ரன்ஸ் எக்கச்சக்கமாக கன்சீட் பண்ணியிருக்கோம். கொடுத்த ரன்னையாச்சும் அடிக்கணும். அப்போ தான் பிளேயிங் லெவலில் இருக்க முடியும். மோஸ்ட்டாக இப்போ நம்ம தான் நேத்தன் எல்லிஸுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறதுனால நம்மளை மோஸ்ட்டாக யாரும் மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. நல்ல தப்பான ஷாட்டு, தப்பான டீமில் ஆடிருக்கேன். தப்பான டீம் இல்லை, தப்பான ஷாட்டு. ஓகேவா? ஒரு சிங்கிள் போட்டுருவோம். ஏன் கடைசி பால். இன்னொரு ரன் ஓட வேண்டாம். 11 ஓவர் முடியல, 107க்கு 3. இப்போ இங்கே ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் வேறு. டைம் அவுட் முடியட்டும். டைம் அவுட்டும் முடியுது. அண்ட் இந்த பக்கம் சாம்சன் ஒரு பக்கம் ஒரு சென்சிபிளான நாக்கு ஆடிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஒரு பக்கம் அக்ரஷன் காட்டணும். அவரு காட்டுறாரோடைய நம்ம காட்டணும். ஏன்னா அவர் கடைசி வரைக்கும் நிற்கணும்னு பார்க்குறாரு, நம்மளும் கடைசி வரைக்கும் நிற்கணும். முடிஞ்ச அளவுக்கு அக்ரஷன் காட்டணும். அடுத்து ஒரு ஷாட்டுக்கு ட்ரை பண்ணுவோமா? இதுவும் ஒரு தவறான ஷாட். நான் வந்து இந்த கேம் சேஞ்சர் 3 நினைப்பிலேயே இருக்கனால இந்த ஷாட், புது ஷாட்ஸ்லாம் அந்தளவுக்கு டைம் ஆக மாட்டேங்குதுங்கிறதாட்டி அடாப்ட் ஆகலை. அதான் உண்மை. அண்ட் இது ஒரு சரியான ஷாட், சரியான 6 இல்லை 4. இந்த கேமில் 6 போகாதுங்க அதிகமாக. அதான் பிரச்சனை. கரெக்டாக டைம் பண்ணணும். அண்ட் இப்போ தான் நானே டைம் பண்ண கற்றுக்கிட்டு இருந்தேன், கற்றுருப்பேன் நினைக்கிறேன். ஓகே, சரியான ஷாட் 6. நம்ம இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் இருந்து தான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணுங்கிற மாதிரி இந்த கேமில் வந்து ஒரு ஏகப்பட்ட அட்டம்ப்ட் எடுத்திருப்பேன். அதாவது இந்த மாதிரி 6 அடிக்கிறதுக்கு மட்டுமே. கேம்லேயும் ஆடா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கேமில் 6 அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் ஹார்ட் மூடுங்கிறது ரொம்ப கஷ்டம். அண்ட் இந்த பால் ஒரு சிங்கிள் இல்லை, வேண்டாம், சிங்கிள் தட்டிடலாம். ஏன்னா சாம்சனும் அவரோட அரை சதத்தை பதிவு செய்யணும்ல. ஓகே, 12 ஓவர் முடிவில் 127க்கு 3. சாம்சன் 50 கம்ப்ளீட் பண்ணிட்டார். மிச்சல் மார்ஷ் வந்திருக்காரு, எல்எஸ்ஜியோட வைஸ் கேப்டன், ஆஸ்திரேலியாவோட வைஸ் கேப்டன். ஆனால் அவருக்கு அந்த வேர்ல்டு கப் சரியாக போகலை. ஆனால் பாலிங் தெரிச்சிட்டு பவுண்டரிக்கு போயிருக்குங்க. 6. நம்மளோட 2வது 6 பதிவு பண்ணியிருக்கோம். ரன் ரேட் 6 தான் தேவைப்படுது. ஆனால் கரெக்டாக நம்ம 10க்கு மேலே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி அக்ரஷனில் காட்டணுன்னா நல்ல ரன் ரேட்டில் ஜெயிக்கலாம். ஏன்னா நம்ம கேட்டரை வச்சு தான் மோஸ்ட்டாக விளையாட போகிறோம். காற்றுல போயிருக்கு, டிஸ்டன்ஸ் இருக்காது, ஆனாலும் ஒரு பவுண்டரி கிடைக்கும். ஏன்னா நோமேன்ஸ் லேண்ட் ஒன்று இருக்குது. பேக் டு பேக் பவுண்டரிஸ்.
மிச்சல் மார்ஸ் இங்கே ரன்ஸை கன்சீட் பண்ணிட்டுருக்காரு. சொல்ல முடியாது, நல்லா போடவும் செய்வாங்க. ஏன்னா ஒரு சில பவுலர்ஸ்லாம் இங்கே விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸ்னால் கண்டிப்பாக விக்கெட் எடுத்துடுவாங்க. அண்ட் இந்த மாதிரி பால்லாம் அடிக்கக்கூடாது, அதோட இருக்குது பட்டன் ஒர்க் ஆகல, தான் உண்மை. பவுன்சர் வேறு அந்த பக்கம் ஃபீல்ட் ட்ராப் ஒன்று செட் பண்ணியிருந்தார். இன்னும் அதே ட்ராப்பில் தான் வச்சுருக்காரு. நம்ம அதை அடிப்போம், திரும்ப அடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த நோ பாலில் கன்சீட் எடுத்துப்பாங்கன்னு தெரிலையே. எடுத்துப்பாங்க. இது ஒரு ஷார்ட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன், நோ பால். ஆமாம், செகண்ட் பவுன்ஸ், நோ பால். 2024 தோனி அடிப்பார்ல தெரியுமா, ஆர்சிபி யாஸ்தேல் ஓவரில் ஒரு 6, அந்த 6 தான் ட்ரை பண்ணேன், வரல. எனக்கு ஒரு ஃபேவரட் ஷாட்னா ஃபாஸ்ட் பவுலிங்கில் வந்து ஹெலிகாப்டருக்கு அடுத்து இதுதான் பர்ஃபெக்டாக கனெக்ட் ஆகும். தெரிச்சுக்கிட்டு போயிருக்குங்க. அண்ட் இந்த கேமில் பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா சென்னை ஸ்டேடியம்லாம் கிடையாது, ஏன்னு தெரில. இதுக்கு முன்னாடி எல்லா ஸ்டேடியமுமே அவைலபிளாக இருந்துச்சுன்னா இப்போ இது லிமிட்டட் ஸ்டேடியம்ஸ் தான் இருக்குது. ஒரு சில இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம்ஸு அந்த மாதிரி தான் இருக்குது. மெயினான ஸ்டேடியம்ஸ் மட்டும்தான் வச்சுருக்காங்க டோர்னமெண்ட்டில். இந்த மாதிரி சென்னை ஸ்டேடியம் இதெல்லாம் இல்லை. சென்னை இல்லை, தர்மசாலா இல்லை, நம்மளே அகமதாபாத்தில் ஆடிட்டுருக்கோம். ஏன்னா அதை அடாப்ட் பண்ணிக்கலாம், இப்போதைக்கு நம்ம ஹோம் கிரவுண்டை அடாப்ட் பண்ணிக்கலாம். ஆடினான்னு ஒரு சில மும்பையில் வேணால் ஆடலாம், மும்பை ஸ்டேடியம் டெவலப் பண்ணிட்டு அதை ஆடலாம். அண்ட் ஸ்பின்னர் இங்கே அசரங்க வேறு வந்திருக்காரு. இவர் ஓவர் கொஞ்சம் பார்த்து தான் ஆடணும், ஏன்னா நமக்கு ஸ்பின் அந்தளவுக்கு ஆட வராது. இங்கே டக்குன்னு டபுள் ஓடணும், டைவ் போட்டாச்சு, அவுட் இல்லை. 32 ரன், 32 தானே ப்ரோ, 34 ரன் 41 பாலில் வேணும். இங்கே ஒரு ஷாட், எனக்கு ஒரு ஃபேவரட் ஷாட்டு, பர்ஃபெக்ட் டைம் ஆச்சுன்னா 6 போயிருக்கு. கொஞ்சம் பெரிய 6ஆகவே போயிருக்கு. நிறைய பேர் கேட்பீங்க இந்த கேம் எப்போ டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு. வேணால் அதுக்கு ஒரு வீடியோ போடுன்னா சொல்லுங்கள், வீடியோ போடுறேன். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கேம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இந்த பேட்ச்லாம் எப்படி, அந்த நியூ ஜெர்சிலாம் எப்படி போடுறதுன்னு. இன்னொரு சில ஜெர்சிலாம் நானே டவுன்லோட் பண்ணாமல் தான் இருக்கேன், பண்ணணும். அண்ட் அகைன் ஒரு ஷாட்டு தெரிச்சுக்கிட்டு போயிருக்கு பவுண்ட்ரிக்கு. ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் இங்கே பில்ட் ஆகுது. சாரி சொல்ல மறந்துட்டேன், நம்ம சேட்டா வந்து போன ஓவர்லேயே அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. அதை சொல்லாமல் நான் ஆடிக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா. பிரேவிஸ் வந்திருக்காருங்க, அதையும் சொல்ல மறந்துட்டேன். மறுபடியும் அதே மாதிரி ஒரு ஷாட் நல்லா கனெக்ட் ஆகலை, லேட் டைமிங். இன்னும் ப்ரோ பிடிச்சிட்டே இருக்க, 2வது ரன் வரணும் எதிர்பார்க்குறியா? அப்படிலாம் வரமாட்டேன் ப்ரோ. நீங்கள் பிரேவிஸ், தேவால் பிரேவிஸ் போன வருஷம் நம்மளை காப்பாற்றின ஒரு காப்பாற்றினவர் கடைசியில் வந்து அவரை வச்சு ஒரு பவுண்ட்ரி. இந்த ஷாட் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. மோஸ்ட்டாக இந்த கிரவுண்டட் ஷாட்ஸில் வந்து இந்த மாதிரி ஆடுறது, இந்த மாதிரி ஃப்ளிக்கு, இந்த மாதிரி தட்டி விடுறது, இந்த மாதிரி பாலில் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பவுண்ட்ரிக்கு போகிறதுலாம். அண்ட் கடைசி பால் மோஸ்ட்டாக ஒரு டபுள் பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா வேறு ஒரு பவுண்ட்ரி இல்லை ஒரு 6 பார்க்கலாமா. பவுண்ட்ரி சேஃபாகவே ஆடிடலாம், ஏன்னா பிரேவிஸ் விக்கெட் தேவைப்படுது. ஏன்னா இதுக்கப்புறம் பிரசாந்த் இருக்காரா டீமில்? வச்சனா இல்லை, ஒரு சிங்கிள் தான் வந்திருக்கு. ஏன்னா பர்ஃபெக்ட் டைமில் பட்டுருச்சு. 35 பாலுக்கு 16 ரன்னு. பிரேவிஸ் ஒரு சிங்கிள் போட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினச்சேன், சிங்கிள் போட்டார். நான் தான் போட்டேன், அது வேறு. காத்துலியா இல்லை, நோ மேட்ச் லேண்டில் தான் விழுந்திருக்கு. பவுண்ட்ரியா இல்லை, அதுவும் இல்லை. நம்மளோட 50க்கு இன்னொரு 4 ரன் தான் வேணும். ஒரு ஃபாஸ்டஸ்ட்டு 50 இருக்கும். 19 பால் 50 அப்படிங்கிறது. இது ஒரு வைடு பால், அடிக்கலாமா? பர்ஃபெக்ட் டைமாக இருக்குது, 6. ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஷாட். என்னோட ஏகப்பட்ட ஷாட் எல்லாமே ஃபேவரட்டுங்கிறானேன்னா எனக்கு இந்த ஷாட்ஸ்லாம் ரொம்பவே பிடிச்ச ஷாட்ஸ். அதுவும் 6 போய் விழுந்துருச்சுன்னா இன்னும் மஜாவாக இருக்கும். அண்ட் இங்கே நமக்கு ஒரு 50. டெபியூலேயே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ். பவுலிங்கில் ஒரு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் ஒரு 3 விக்கெட், மச் நீடட் விக்கெட்னால் சொல்ல முடியாது. 2 டெய்லண்டர்ஸு சொல்லும் போது விக்கெட்டு, 2 டெய்லண்டர்ஸ் எடுத்தோம். அப்புறம் ரிஷப் பண்ட் விக்கெட், ரொம்ப முக்கியமான விக்கெட். அவர் இருந்திருந்தாருன்னா இன்னும் ஒரு 200 கூட கொண்டு போயிருக்க வாய்ப்பு இருக்குது. 3 6 மட்டும் கரெக்டாக பட்டுருந்துச்சுன்னா. அண்ட் நம்ம இங்கே 52 கிளம்புறோம். 20 balls 52. அண்ட் தோனியோட ஆட்டத்தை பார்க்காம போனால் எப்படிங்க? தலை 7ஆம் நம்பரில் வராரு, 7ஆவது வராரு. 2 balls 2 hit, 1 hit 2 hit away from victory.
முதல் ஹிட் வந்திருக்கு, ஒரு பவுண்ட்ரி. தோனியும் பிரவிஸும் மேட்சை முடிச்சு வைப்பாங்களா? ஏன்னா இங்கே அடுத்த ஓவர் அசரங்கா வேறு இருக்கார். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஓவரே முடிச்சிட்டோன்னா ரன் ரேட் வேறு இன்னும் நல்லா ஏறும். 14.5 ஓவர்ஸ்லேயே முடிச்சிட்டா நல்லா தான், 14th ஓவர்லேயே முடிச்சிட்டாலே நல்லா தான் இருக்கும். சாரி 15 இல்லைங்க, கனெக்ட் ஆகலை. தோனிக்கு பவுண்ட்ரி தான் போகும். அண்ட் பிரவிஸ் தான் ஃபினிஷ் பண்ணணுன்னு இருக்குது. அது யார் வராங்கிறத பொறுத்து. திரும்ப அர்ஜென்ட் டெண்டுல்கர்லாம் வர வாய்ப்பு இல்லை. ஷமி அவருக்கும் ஓவர் முடிஞ்சுன்னு தான் நினைக்கிறேன். அசரங்கா தான் வந்திருக்காரு. நீட்டாக ஒரு சிங்கிள் போட்டு மேட்சை முடிச்சிடலாம். பெருசாக எதுவும் ட்ரை பண்ண வேண்டாம். ட்ரை பண்ண பார்த்தா நமக்கு தான் ஆபத்து. நீ அடுத்த எபிசோடு எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, இந்த எபிசோடு நான் எப்போ அப்லோட் பண்ணுறேன்னா அதுக்கு அடுத்த எபிசோடு அதுக்கு அடுத்த நாளே வந்துடும். ஓகேவா? இந்த மாதிரி மெத்தடில் தான் நம்ம இந்த கரியர் மோட் ஆட போகிறோம். நான் அடுத்த கரியர் மோடு WCCயில் எப்படா பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு புது ஃபோன் வாங்கிட்டு தான் பண்ணணும். அந்த புது ஃபோன் இந்த மந்த் எண்டில் தான் வாங்குவேன். 5 விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டோம். அண்ட் PC கேம்ஸும் முடிஞ்ச அளவுக்கு பண்ண பார்க்குறேன். எனக்கு ஒரு லேப்டாப் வாங்கிட்டேன் அப்படின்னா. அதே மாதிரி மோத் லேக் அந்த கேமும் ஒரு சூப்பரான ஸ்டோரி உள்ள ஒரு கேம் தான். நம்மளே ஏகப்பட்ட பெண்டிங் விட்டுருக்கோம். இப்போ இதையாச்சும் செகண்ட் பார்ட் சீக்கிரம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். ஓகேவா? ஓகே guys, see you until sign off from உங்கள் GTG.